ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். பதினாறாவது வசனம். மேலும் ஏகு அவனை நோக்கி, நீ என்னோடு வந்து ஆண்டவர் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தை பார் என்றான். அதாவது இவனுக்கு ஆண்டவர் போது இவனுக்கு ஆண்டவர் மீது இவன் கொண்டுள்ள ஆர்வம் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்றால், இவன் செய்ய போகிற செயல்கள் வழியாக அல்லது செய்த செயல்கள் வழியாக. அதுதான் அவனுக்கு ஆண்டவரை பற்றி ஆர்வம். வழக்கமாக ஆண்டவரை பற்றி ஆர்வம் என்றால் ஆண்டவரோடு இணைந்திருத்தல், இறைவனோடு இணைந்திருத்தல், இறைவனுடைய திட்டப்படி நடத்தல், இறைவனுடைய கட்டளைகளை மீறாமல் வாழ்தல், நேர்மையாளனாக வாழ்வது, நீதி உள்ளவனாக வாழ்வது. அதான் ஆண்டவரோடு இணைந்திருத்தல் அல்லது ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடத்தல் அல்லது ஆண்டவர் மீது அவன் கொண்டுள்ள ஆர்வம். ஆனால் இங்கே ஒரு நல்லவனை, ஒரு நேர்மையாளவனை அவன் அழைத்து, நான் எப்படி ஆர்வமாக ஆண்டவருடைய செயல்பாட்டில் இருக்கிறேன், அவர் செய்ய சொன்னதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு அவன் இப்பொழுது சுட்டி காட்டப் போவது, அவன் அடையாளமாக காட்டப்போவது. இவ்வாறு அவனை தன்னோடு தேரில் பயணம் செய்தான். பயணம் செய்ய ரெண்டு பேரும் புறப்பட்டு செல்கிறார்கள். அவன் என்றால் அவர்கள், அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பயணம் செய்கிறார்கள். 17ஆம் வசனம் வாசியுங்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தவுடன் ஆண்டவர் எலியாவுக்கு உரைத்த வாக்கின்படி ஆகாப்பின் குடும்பத்தவருள் அங்கு எஞ்சியிருந்த அனைவரையும் அழித்தொழித்தான். ஏற்கனவே ஆகாப்பினுடைய பிள்ளைகளெல்லாம் கொண்டு வைத்து விட்டான். அகசியாவினுடைய உறவினர்களையும் அழித்து விட்டான். இப்பொழுது இவன் சமாரியாவுக்கு வந்தவுடனே சமாரியாவில் இருக்கிற அத்தனை ஆகாப்பினுடைய உறவினர்களையும் அழித்தொழிக்கிறான். இப்போ இதுதான் இவனை பொறுத்தமட்டில் யாவேயோடு அவன் நெருங்கி இருப்பதும் யாவேயுடைய செயலில் ஆர்வமாக இருப்பதும். இப்போ இதுக்கு சாட்சி யார்? சாட்சியாக இருக்கிறவன் யார்? யோனதாப். சாட்சியாக இருக்கிறவன் யோனதாப், ராகாப்பின் மகன் யோனதாப். அவன் நல்லவன், யோனதாப்பு நல்லவன். எனவே இந்த நல்லவனை தனக்கு சாட்சியாக காட்டுகிறான். அதாவது கொலைபாதகத்தை, கொலை செய்வதை இவன் தொழிலாகவே மாற்றிவிட்டது போல இருக்கிறது. எனவே ஆகாப்பினுடைய உறவினர்களையும் அவனுடைய பிள்ளைகளையும் அழிப்பது தான் இறைவனுடைய விருப்பம், இறைவனுடைய நோக்கம். எனவே அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதை இவனுக்கு அதை வெளிப்படுத்துவதற்காக இதற்கு இவன் சாட்சியாக இருக்கிறான். யோனதாப்பு சாட்சியாக இருக்கிறான். அப்படி என்றால் எந்த அளவுக்கு ஒரு அழிவினுடைய ஒரு சிந்தனை இவனுக்கு இருக்கிறது. இது நிச்சயமாக யாபேயினுடைய விருப்பமாக இருக்கவே வாய்ப்பில்லை. ஒரு இனத்தை அப்படியே அல்லது ஒரு குடும்பத்தை அழிப்பது தான் யாபேயினுடைய நோக்கம் என்று என்றைக்குமே இருக்காது. ஒருவன் செய்த குற்றத்திற்காக 1000 பேர் பழியாக வேண்டும் என்பது யாபேயினுடைய திட்டமாக இருக்கவே இருக்காது. நிச்சயமாக 1000 பேர் குற்றம் செய்தாலும் அந்த 1000 பேரும் மனமாற வேண்டும் என்கிற அந்த எண்ணம்தான் யாபேக்கு இருக்குமே ஒழிய எல்லாரையும் அழித்துவிட்டு தான் மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் யாபேக்கு இருக்காது. இது இவனுடைய தவறான புரிதல். அழிவில்தான் மீட்பு இருக்கிறது அல்லது அழிவில்தான் அமைதி இருக்கிறது என்கிற அந்த சிந்தனை ஒரு தவறான சிந்தனை. ஒருவனை அழித்து விட்டுத்தான் அமைதியை கொண்டு வர வேண்டும், ஒருவனை வீழ்த்தி விட்டுத்தான் மீட்பை கொண்டு வர வேண்டும் என்றால் அது உண்மையிலே அது சரியான பார்வையாக இருக்க முடியாது.
அதற்கு நான் என்னை இழக்கலாம், நானே முன்வந்து மீட்புக்காக அல்லது அமைதிக்காக என்னை இழக்கலாம், அது வேறு. ஆனால் ஒருவனை கொலை செய்துவிட்டு தான் நான் அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றால் அந்த அமைதி சரியான அமைதியாக இருக்க வாய்ப்பே இல்லை. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது வேறு, அதே சமயத்தில் அந்த குடும்பத்தையே முழுவதும் அழிப்பது என்பது வேறு. இந்த விதத்தில் ஏகு ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நிலையில்தான் ஏறக்குறைய 2 குடும்பங்கள் கூண்டோடு அழிந்திருக்கின்றன. யோராமினுடைய குடும்பமும் அகாசியாவுடைய குடும்பம் அத்தோடு நிற்கிறதா. தொடர்ந்து அவனுடைய செயல்பாடு 3வது பகுதி 18ஆம் வசனத்திலிருந்து தொடர்கிறது. 18லிருந்து 28 வரை 3வது பகுதியாக இங்கே இருக்கிறது. 28 வரை. பாகாலை வழிபட்டோர் அழிதல் அல்லது பாகால் இறைவாக்கினர்களை கொன்று பாகால் வழிபாட்டை தடை செய்தல். அதுதான் இங்கே. இப்போ எதிரிகளையெல்லாம் அழித்தாகிவிட்டது, இப்பொழுது அவன் எடுக்க போகிற முயற்சி அதுதான் பாகால் வழிபாடும் அவர்களுடைய இறைவாக்கினர்களும். இதுதான் பிரச்சனை. பிரச்சனை என்பது வேற்று தெய்வ வழிபாடும், அதாவது பாகால் வழிபாடும் அஸ்ரேத் வழிபாடும், அதை முன்னெடுக்கிற இறைவாக்கினர்களும். இந்த செயலை செய்தது யார்? ஆகாப்பும் அவனுடைய மனைவி ஈசபேல். எனவே இந்த தவறுக்காக அவர்களை கண்டிப்பதில் பிரச்சனை இல்லை, தண்டிப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இத்தனை பேரையும் கொலை செய்துவிட்டு அடுத்து என்ன நிலைக்கு வருகிறான்? இதுதான் யாபேயினுடைய திட்டம். பாகாலுடைய வழிபாட்டை இது உடைத்து நொறுக்க வேண்டும், இறைவாக்கினர்களை வெளியேற்ற வேண்டும் தன்னுடைய நாட்டிலிருந்து. இஸ்ரேல் என்பது யாபேயினுடைய நாடு, யாபே கொடுத்த நாடு, இவர்களுக்கு தானமாக கொடுத்தது, இவர்களுடைய சொந்த பூமி அல்ல. இது இறைவனே அவர்களை அழைத்து அமர வைத்தது. எனவே இந்த நாட்டிலே தீயவர்களுடைய, அதாவது பாகாலுடைய வழிபாடு வேறறுக்கப்பட வேண்டும் என்பது யாபேயினுடைய விருப்பம். இப்போ அவன் என்ன செய்கிறான்? 18ஆம் வசனத்தில், பிறகு ஏகு மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, பாகாலுக்கு ஆகாப்பு சிறிதளவு ஊழியமே செய்தான், ஏகுவாகிய நானோ பெரிதளவு ஊழியம் செய்ய போகிறேன். ஆக இப்பொழுது மீண்டும் ஒரு நாடகம். ஏற்கனவே ஒரு நாடகத்தை அவன் நடத்தி காண்பித்தான். அதாவது முதல் பகுதியில் இந்த பெரியவர்கள் இவர்களையெல்லாம் அழைத்து, அப்பா நீங்களே ஒரு அரசனை நியமித்து கொள்ளுங்கள், நியமித்து கொண்டு அவனை என்னோடு போரிட வையுங்கள் என்று ஒரு விளையாட்டு விளையாடினான். அந்த விளையாட்டை பார்த்த உடனே எல்லாருமே அசந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, எப்பா நான் உனக்கு சரணாகதி ஆகி விடுகிறேன், எங்களை விட்டுவிடு என்று. அதற்கு பிறகுதான் ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுகிறான். எல்லா 70 அரச பிள்ளைகளை எல்லாம் கொன்று வைக்கிறான். அதை நியாயமும் படுத்துகிறான். பின்னால் மக்களை கவர்ந்து, நீங்களெல்லாம் நல்லவர்கள், இது இறைவனுடைய திட்டத்துக்காகத்தான் நான் செய்தேன் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் எடுத்து சொல்கிறான். இப்பொழுது இந்த பாகால் வழிபாட்டை அவன் அழிப்பதற்கு முன்னால் அவன் என்ன ஒரு சிந்தனையை கொண்டு வரான் பாருங்கள். நான் பாகாலுக்கு ஆகாப்பு சிறிதளவு தான் ஊழியம் செய்தான், ஏகுவாகிய நானோ பெரிதளவு ஊழியம் செய்யப்போகிறேன். ஏட்டையே புரட்டுறான். என்ன காரணத்துக்காக இந்த அத்தனை பேரையும் கொன்னானோ அந்த காரணத்தை நான் நிலைநிறுத்தப் போகிறேன் அப்படிங்கிறான். இவர்களெல்லாம் அழிந்ததற்கு காரணம், இவர்களெல்லாம் யாவேயினுடைய வழிபாட்டை விட்டு பாகாலுடைய வழிபாட்டை முன்னெடுத்தார்கள், அசரேத்தினுடைய வழிபாட்டை முன்னெடுத்தார்கள். அதற்காகத்தான் ஈசபேலை, யோராமை அல்லது ஆகாபினுடைய பிள்ளைகளை எல்லாம் கொன்றளித்தான். இது முடித்த பிறகு, இவர்களையெல்லாம் கொன்ற பிறகு இப்போ என்ன பண்ணுறான்? ஆகாப்பு கொஞ்சம்தான் யாவேக்கு ஊழியம் செய்தான், நானோ அதிகமாக ஊழியம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறான் பாகாலுக்கு. நான் பாகாலுக்கு ஆகாப்பு கொஞ்சம் தான் ஊழியம் செஞ்சான், நான் அதிகமாக ஊழியம் செய்ய போகிறேன். எப்படி ஊழியம் செய்ய போகிறான்? 19வது வசனம், எனவே பாகாலின் இறைவாக்கினர் அனைவரையும், பாகாலுக்கு ஊழியம் செய்யும் எல்லோரையும், பாகாலின் அர்ச்சகர்கள் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள். மக்களிடத்தில் சொல்கிறான். மக்களிடத்தில், எப்போ நான் பாகாலுக்கு ஊழியம் செய்ய போகிறேன், பெரிய விழாவை கொண்டாட போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, யார் யாரை அழைத்து வாருங்கள்,
இறைவாக்கினரை அழைத்து வாருங்கள், ஊழியம் செய்கிறவரை அழைத்து வாருங்கள், அர்ச்சகர்களை அழைத்து வாருங்கள், எல்லாரையும் ஒன்று விடாமல் அழைத்து வாருங்கள். தொடர்ந்து அவர்களில் ஒருவரும் வர தவறக்கூடாது. இதுவும் கட்டளை, எல்லாரும் வந்தாக வேண்டும், யாரும் வராமல் இருக்கக்கூடாது. ஏனெனில் நான் பாகாலுக்கு ஒரு மாபெரும் பலி செலுத்த வேண்டியிருக்கிறது. அதாவது விழா கொண்டாட வேண்டியிருக்கிறது. இந்த விழாவில் தான் பலி ஒப்பு கொடுப்பார்கள். ஒரு மாபெரும் பலியில் ஒப்பு கொடுப்பதனால என் நாட்டில் இருக்கிற அத்தனை பாகால் ஊழியர்களும் அர்ச்சகர்களும் இறைவாக்கினர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இங்கே தான் அவனுடைய திட்டம். தொடர்ந்து வராதவர் அனைவரும் உயிரிழப்பர் என்றான். பாகால் வழிபாட்டுக்கு ஒருத்தன் கூப்பிடுறான்னா எப்படி வராமல் இருப்பான்? அப்படி வராமல் ஏன்னா எல்லாம் பயந்து கொண்டு இவன் நம்மை கொலை செய்து விடான என்று பயந்து கொண்டு கூட வராமல் இருக்கலாம். எனவே வராமல் இருந்தால் நான் கொலை செய்து விடுவேன். அதாவது வந்தாலும் கொலை செய்ய போகிறான், வராவிட்டாலும் கொலை. அதனால் போய் நாம் கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை என்று வரக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே அவனுடைய கட்டளை, அந்த காலத்தில் ஒரு அரசுடைய கட்டளை என்பது கடுமையான கட்டளையாக இருக்கும். எனவே மக்கள் அரசுடைய கட்டளையை மீறுவது ரொம்ப அவ்வளவு எளிதான காரியமாக இருக்க முடியாது. எனவே இவன் கட்டளையாகவே சொல்கிறான், அப்படி வராதவர்கள் நிச்சயமாக பழிக்கு பழி வாங்கப்படுவார்கள், ஒழித்து கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறான். எனவே பாகாலுக்கு ஊழியம் செய்வோரை ஒழித்து கட்டும் நோக்கிலேதான் இவ்வாறு ஏகு சூழ்ச்சி செய்தான். அவர்களை ஒழித்து கட்டும் நோக்கில்தான் இத்தகைய ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறான். இது மாபெரும் திட்டம். இறைவாக்கினர்களையும் அர்ச்சகர்களையும் யார் யார் ஊழியம் செய்கிறார்களோ அத்தனை பேரையும் போலியர் எல்லாரையும் ஒழித்து கட்டுவதற்கான திட்டம். ஆனால் என்ன பெயரில் திட்டமிடுகிறான்? பாகாலுக்கு இவன் விழா எடுக்கிறான். அது அரசனுக்கே மனமாற்றம் நிகழ்ந்து விட்டதோ என்று சிலர் நினைத்து கொண்டு வரலாம், அல்லது அரசன் ஒரு நல்ல செயலை செய்கிறான் என்ற எண்ணத்திலே அவன் நினைத்து வரலாம். எனவே மனமாற்றம் வந்து விட்டது, அந்த 3 பேரையும் கொலை செய்தனால 70 பேரை கொலை செய்தனால ஒருவேளை இப்படி பெரிய தவறை செய்து விட்டோமே, பாகால் நம்மளை பழிவாங்கிடுவானோ என்று பயந்து கொண்டு அரசன் இப்படிப்பட்ட செயலை செய்கிறானோ என்று இந்த வழிபாட்டாளர்கள் அல்லது உதவி ஊழியர்களாக நினைத்திருக்கலாம். ஆனால் அதனால தான் அவன் எல்லாரையும் கண்டிப்பாக மக்களை அனுப்பி வர சொல்லுகிறான். ஆனால் அவனுடைய திட்டமோ வேறு. அவனுடைய திட்டம் என்ன? எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு சூழ்ச்சி போல இது அமைகிறது. 20ஆம் வசனம். மேலும் ஏகு பாகாலுக்கென்று ஒரு திருவிழா கொண்டாடுங்கள் என்று ஆணையிட்டான். திருவிழா கொண்டாடுங்கள் என்று ஆணையிடுகிறார். அவர்களும் அதை அறிவித்தார்கள். மக்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது மக்களை இவன் கையில் வைத்திருக்கிறான். மக்கள் இவன் சொல்வதையெல்லாம் கேட்கிறார். ஒன்று பயத்தில், இன்னொன்று அரசன் சொல்லுவதை மக்கள் கேட்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடு. எனவே இந்த செய்தியானது யாருக்கு தெரிவிக்கப்படுகிறது? பாகால் இறைவாக்கின அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய திருவிழா சமாரியாவில் கொண்டாடப்பட போகிறது. ஏன்னா சமாரியாவிலே இந்த கல் தூண்கள் எல்லாம் இருக்கிறது. பாகாலுக்கு கோவில் இருக்கிறது, பாகாலுக்கு கல் தூண் இருக்கிறது. ஆகாப்பு காலத்திலேயே அவன் அசரியத்து கம்பங்களையும் கல் தூண்களையும் நிறுவிவிட்டான். ஈசபேலுக்கு உதவியாக அவன் பல செயல்களை செய்து விட்டான். இனிமேல் புதிதாக இவன் ஒரு கம்பத்தை நட்டு விழா எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. அந்த அடிப்படையில் இவன் எல்லாரையும் அழைக்கிறான். மக்களும் இந்த அறிவிப்பை எல்லாருக்கும் தெரிவிக்கிறார்கள். 21. இஸ்ரேல் நாடெங்கும் ஆள்களை அனுப்பி பாகாலுக்கு ஊழியம் செய்தோர் அனைவரையும் வரவழைத்தான். அவர்களுள் எவனும் வர தவறவில்லை. அவர்களில் எவனும் வர தவறவில்லை. அப்படின்னால் அரசனுடைய அந்த திட்டத்தை தெரிந்தார்களோ தெரியவில்லையோ, ஆனால் இந்த பாகால் வழிபாடு என்பது அவர்களுக்கு சொன்னவுடனே எல்லாரும் வந்துவிட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் பாகாலின் கோவிலினுள் நுழைந்தார்கள். பாகாலின் கோவில் முழுவதும் மக்களால் நிறைந்திருந்தது. அதாவது யாவேனுடைய அந்த வழிபாட்டுக்கு வருகிறதை விட பாகாலுடைய கோவிலுக்குள் நுழைந்தவர்கள் அதிகம் பேர். வழக்கமாக யாவேக்கு கோவில்கள் இல்லை, தொழுகை மேடுகள் இருக்கிறது. குறிப்பாக
இந்த 2 இடங்களில், வடநாடை பொறுத்த மட்டில் 2 இடங்களில், ஒன்று பெத்தேலில், இன்னொன்று வந்து வடக்கே இருக்கிற தானில், இந்த 2 இடங்கள்லையும் பொற்கன்றுக்குட்டி வழிபாடு நடந்தது. அதனால் இங்கே கோவில் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இல்லை, புனித தலங்கள் இருந்தது. உதாரணமாக கில்கால் என்பது ஒரு புனித தலம். அந்த கில்கால் என்பது யோர்தானுக்கு அருகில் இருக்கிறது, அதாவது யோர்தான் ஆற்று பக்கத்தில் எரிக்கோவுக்கு அருகில் இருக்கிறது கில்கால். மற்ற இடங்கள் எல்லாம் பெத்தேல் என்பது சமாரியாவுக்கு அருகில் இருக்கிறது, ஷெக்கேம் என்பதும் ஒரு புனித தலம், அப்புறம் மிஷ்பா என்பதும் ஒரு புனித தலம். எல்லாமே ஒரு நேர்கோட்டில் இருக்கிறது. சமாரியாவிலிருந்து வரிசையாக ஒவ்வொன்றும் கீழே ராமா என்பது சாமுவேலுடைய சொந்த ஊர் ராமா, அதுவும் ஒரு புனித தலம். இவையெல்லாம் புனித தலங்கள். அங்கெல்லாம் கோவில்கள் இருக்காது, ஒரு சிறிய ஒரு பலிபீடத்தோடு இருந்த ஒரு இடம் இருக்கும், அவ்வளோதான். கட்டடங்கள் என்று ஒன்றும் இருக்காது, அதற்கு வாய்ப்பில்லை. ஒரு பலிபீடத்தில் பலி ஒப்பு கொடுக்குற ஒரு நிகழ்வு நடைபெறும், அதுதான் புனித தலங்கள். அங்கே வந்து இறைவாக்கினர்கள் அல்லது இறை மனிதர்கள் தங்கியிருப்பார்கள். அவங்க வந்து மக்களுக்கு நற்செய்திகளை கொடுப்பார்கள், அதனுடைய நோக்கம்தான் அது. ஆனால் பாகாலுக்கு பெரிய கோவில்கள் இருக்கும், அதான் அதில் உள்ள சிறப்பு. எருசலேம் கோவில் போல் பெரிய கோவில்கள் பாகாலுக்கு இருக்கும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு கோவிலில் தான் சமாரியாவில் இருக்குது. அந்த கோவிலில் மக்கள் திரண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து 22. அப்பொழுது ஏகு ஆடை பொறுப்பாளர்களிடம், பாகாலின் ஊழியர்கள் அனைவருக்கான ஆடைகளை எடுத்து வந்து கொடு என்றான். அவ்வாறே அவன் அவர்களுக்கான ஆடைகளை எடுத்து வந்து கொடுத்தான். அதாவது இது எதை குறிக்கிறது என்றால், பாகாலின் ஊழியர்கள் வந்து இந்த வழிபாடு நடத்துகின்ற போது அதற்கான சிறப்பு உடைகளை அணியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, எல்லாரும் அந்த ஆடைகளை கொண்டு வந்திருப்பார்கள் என்று பொருள் அல்ல. ஆனால் இந்த வழிபாட்டின் போது அவர்கள் வேறு வகையான ஆடைகளை உடுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இதற்கெல்லாம் ஏற்பாடுகளை செய்கிறான். எல்லாருக்குமான ஆடைகளை தயாரிப்பது என்பதால் இப்போ இது வந்து கிபி 2000 ஆண்டு அல்ல. அவர்கள் வாழ்ந்தது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய, இந்த நிகழ்வுகளெல்லாம் நடப்பது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னர். சரியாக சொல்லணும்னால் 842. இது 842ஆம் ஆண்டு நடக்கிற நிகழ்வு. இது கிறிஸ்து பிறப்பதற்கு 842 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ தான் ஏவு பொறுப்பேற்கிறான் அரசனாக. அப்போவெல்லாம் பெரிய ஆடைகள் எல்லாம், விலையுந்த ஆடைகள்லாம் பார்க்க முடியாது, பல விதமான ஆடைகள்லாம் பார்க்க முடியாது. அப்படி ஆடைகளை தயார் செய்வதும் அவ்வளோ எளிதல்ல. ஆடை தொழிலில் அவர்கள் சிறப்பு மிக்கவர்கள் என்று நாம் ஏற்றுக்கொண்டால் கூட அந்த அளவுக்கு விலை உயர்ந்த ஆடைகள்லாம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை, ஒரு சாதாரண ஆடைகள். ஆனால் இந்த வழிபாட்டுக்குரிய ஆடைகள், அந்த வழிபாட்டுக்குரிய ஆடைகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகின்றது. அதெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறான். 23. பிறகு ஏகு ரேகாப்பின் மகன் யோனத்தாப்புடன் பாகாலின் கோவிலினுள் நுழைந்தான். இப்போ யோனத்தாப் வந்து இப்போ இவனுடைய உற்ற நண்பனாக இருக்கிறான். எனவே 2 பேருமே இணைந்து வருகிறார்கள், கோவிலுக்குள்ளே நுழைகிறார்கள். தொடர்ந்து அவன் பாகால் ஊழியர்களை நோக்கி, உங்களிடையே ஆண்டவரின் அடியார்கள் யாரேனும் இருக்கிறார்களா என தேடி பாருங்கள், இங்கே பாகாலின் அடியார்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்றான். இவனுடைய திட்டங்களே ஒரு வித்தியாசமான ஒரு திட்டங்களாக இருக்கிறது. எல்லாரையும் அழைத்துக்கிட்டு வந்தான், ஆனால் யார் இருக்கக்கூடாது, பாகாலின் ஊழியர்கள் மட்டும்தான் இருக்கணும், யாவையுடைய ஊழியர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அப்படின்னா இவன் போட்டு இருக்கிற திட்டம் வந்து யாருக்கு மட்டும் உரிய திட்டம், பாகாலின் ஊழியர்களுக்கு மட்டும் அவன் போட்டு இருக்க திட்டம். அந்த திட்டத்தில் யார் பலியாகக்கூடாது, யாவையுடைய ஊழியர்கள் யாரும் பலியாகக்கூடாது. அதனால் அதை வந்து டபுள் செக் பண்ணுறான், 2 முறை அதை வந்து சரிபார்க்கிறான். உண்மையிலே இவங்க எல்லாருமே பாகாலுடைய ஆதரவாளர்கள் தானா, இல்லை வேறு ஏதாவது கருப்பாடுகள் எல்லாம் இருக்கிறதா, இல்லை பாகாலுடைய அந்த ஊழியர்கள் அல்லாமல் வேறு ஊழியர்கள் இருக்கிறார்களா, அது யாபையினுடைய ஊழியர்களாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் அதை வந்து சரி செய்து கொள்ள வேண்டும், அவர்களையெல்லாம் வெளியேற்றி விட வேண்டும்.
ஏன்னால் அவன் ஒரு திட்டத்தோடு இருக்கிறான். இதில் இந்த திட்டம் வந்து இவர்களுக்கு தெரியக்கூடாது. யாருக்கு தெரியக்கூடாது? பாகாலுடைய ஊழியர்களுக்கு இந்த திட்டம்லாம் இவன் போடுகிற திட்டம் தெரியக்கூடாது. அதனால் அதெல்லாம் ரொம்ப நாசூக்காக அவன் செயல்படுகிறான். பாகால் ஊழியர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பது போல், அவர்களுக்கு வந்து பெரிய கொடையே கொடுக்க போகிறது போல ஒரு சூழலை அவன் ஏற்படுத்தி கொடுக்குறான். தொடர்ந்து பிறகு அவர்கள் பலி பொருட்களையும் எரிபலிகளையும் செலுத்த உள்ளே நுழைந்தார்கள். இப்போ எல்லாம் சரி செய்தாவிட்டது. இப்போ கோவிலுக்குள் இருப்பது யார்? பாகால் ஊழியர்கள் மட்டும்தான். ஊழியர்கள் இறைவாக்கினர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த அர்ச்சகர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே பலி ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் உள்ளே நுழைகிறார்கள். எரிபலிகளையும் பலி பொருட்களையும் செலுத்துவதற்கு உள்ளே போகிறார்கள். ஆனால் ஏகு 80 காவலரை வெளியே நிறுத்தி வைத்து, உங்கள் கையில் அளிக்கப் போகிற ஆள்களில் எவனையாகிலும் நீங்கள் தப்பி ஓடவிட்டால் அவனுக்கு பதிலாக உங்கள் உயிரை இழப்பீர்கள் என்று கூறியிருந்தான். எல்லாமே ஒரு கொலைதான் இவன் எடுத்திருக்கிற ஆயுதம். எதுனால நீங்கள் வந்து அந்த 70 பேரை என்கிட்ட தலையை கொடுக்கான்னா உங்களை கொண்டு விடுவேன். கடைசியில் அவங்க கொண்டு வளைத்தான் அவர்கள் எல்லாரையும். இப்போ வந்து மிரட்டுவது, இந்த 80 பேரை காவலுக்கு நிறுத்தி வைத்து இதில் உள்ளே இருக்கிற எவனும் தப்பக்கூடாது. எவனாவது ஒருத்தவன் தப்பி ஓடிவிட்டால் கடைசியில் யார் உயிர் வாங்கப்படும்? உங்களுடைய உயிரே வாங்கி விடுவேன் என்று கடுமையாக, அதாவது கொலைக்கு அஞ்சாத ஒரு மனிதனாக, ஒரு படைத்தலைவன் ஒரு சாமானியனாக இருக்கிறான். ஒரு இறைவாக்கினர் வந்து நீ அரசனாக மாறுவா என்று சொல்லுகிறான். கூட இருந்தவன் பூரா இவன் அரசன்தான் என்று ஏற்றி விடுகிறார்கள். உடனே அவனுக்கு வருகின்ற அந்த வேகத்தை பாருங்கள். வழியில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அப்படியே சுக்குநூறாக உடைச்சு, இது வந்து இறைவனுடைய திட்டம்தான் என்று அவன் நினைத்து கொண்டு அவன் செயல்படுகின்ற விதம். எனவே பாகால் இறைவாக்கினர்கள் என்றாலும் அவர்கள் மனிதர்கள் தானே, மிருகங்கள் அல்லவே. அப்போ அவர்களை வந்து ஒரு மனிதனாகவே அவன் நினைக்கல. இந்த கொலை செய்வது வந்து எனக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனக்கு அதிகாரம் போல் அவன் செயல்படுகிறான். இதை வந்து தனக்கு கிடைத்த ஒரு தனி வாய்ப்பு போல் அவன் செயல்படுகிறான். அதனால் இவங்க யாருமே தப்பிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்போ படைத்தலைவர்களையும் காவலர்களையும் உள்ளே அனுப்புகிறான். உள்ளே அனுப்பி அவனை யாரும் தப்பி ஓடிவிடாமல், குறைய வெளிக்கதவெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது, உள்ளே தான் எல்லாரும் இருக்கிறாங்க, அத்தனை பேரும் கொலை செய்யப்படுகிறார்கள். இது வந்து பழிக்கு பழி வாங்குகின்றது. எப்படி எலியா வந்து அரசர்கள் முதல் புத்தகத்தில் ஓரே மலையில் யாவே இடத்துல முறையிடுவார்.